ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான். டீ கடை ஸ்டைலில் தவால் வடை தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வடை தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன், ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கப் கடலை மாவு, அதே கப்பால் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு அளவு எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அதே கப்பால் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் கலந்து எடுத்துக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி கலந்துங்க. நல்லா ஒரு கரண்டியோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு நல்லாவே கலந்து விடுங்க. அப்போ தான் அது நல்லா ஒன்று சேர கலந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தான் அந்த கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். அது வந்து நீங்கள் சூடு பண்ண எண்ணெயோ இல்லை பச்சை எண்ணெயோ எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். சூடு இல்லாத எண்ணெயோ சேர்த்து இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா வச்சு சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணதும் நான் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய்க்குள்ளே. இந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடியில் வெந்ததுமே பார்த்திங்கன்னா தானாகவே மேலே கிளம்பி வந்துடும். வந்த பிறகு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியமாகவே வச்சுங்க, ஹையில் வைக்காதீங்க. மீடியமாக வச்சே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இதேமாரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வடை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயெல்லாம் குடிக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.